Sembarati, powered by New Maggi Masala A Magic. பாடு பார்வதி. பாட வராதுன்னு சொல்லிட்டு இப்படி அற்புதமா பாடிட்டிய பார்வதி. இன்னைக்கு பூஜையோட மொத்த ஹைலைட்டே பார்வதி பாட்டு தான் போங்க. வாய்க்கு ருசியா சமைக்க மட்டும் இல்ல, காதுக்கு இனிமையா பாடவும் கத்து வச்சிருக்கே பார்வதி. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். பார்வதி, எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போமா. எல்லாரும் வாங்க வாங்க. பெரிய சங்கீத சிரோன்மணி, மொகர கட்டிய பாரு. உன்னால பாடாம வேலை செய்ய முடியாதோ? ஏண்டி, அது எப்படி? கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் சின்ன கண்ணனே. உன்னை பக்தி பாட்டு பாடுறீன்னு சொன்னா காதல் பாட்டு பாடுறியோ? இல்லம்மா, நான் பக்தி பாட்டு தானே பாடினேன். கண்ணனை நினைச்சு பாடின பாட்டுமா அது. என்ன அந்த அகிலாண்டேஸ்வரி நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும்டி. நீ கண்ணனை நினைச்சு பாடல, உன் மனசுல இருக்கிற அந்த காதல் மன்னன் ஆதிய நினைச்சு தானே பாடல.
மத்தவங்க வேணும்னா அந்த கொலுவுல இருக்கிற பொம்மை மாதிரி உன் பாட்டை ரசிச்சு கேட்கலாம். ஆனா உன் திருட்டுத்தனம் மொத்தமும் தெரிஞ்ச என்னால அதை பொறுத்துக்கவே முடியலடி. அது எப்படி அது? நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே மூஞ்ச மாத்திக்கிட்டே இருக்க. நான் கண்ணனை நினைச்சுதாம்மா பாடினேன். ஏய், இன்னொரு வார்த்தை என்கிட்ட பொய் சொன்ன கொழுத்த நெரிச்சு போட்டுருவேன் உன்னை. யார்கிட்ட உன் வேலையெல்லாம் காமிக்கிற? நீ கண்ணனை நினைச்சு பாடினியா? உன் புத்தி மொத்தமும் தெரியும். எதுக்காக இப்ப பார்வதி அடிக்க போறீங்க? கொலுவுல பாட்டு பாட சொன்னா கடவுள் மேல பக்தி பாட்டு தானே பாடணும். இவ காதல் பாட்டு பாடுனா கோவம் வராதா? பார்வதி எங்க காதல் பாட்டு பாடினா? கண்ணனை நினைச்சு பக்தி பாட்டு தான் பாடினா. ஆதி, இவ ஒண்ணும் கண்ணனை நினைச்சு பாடல, ஒன்னு நினைச்சுதான் பாடினா. இல்ல சித்தி, பார்வதி மேல இருக்கிற வெறுப்புனாலதான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தோணலையே. உனக்கு தோணாது ஆதி, ஆனா எனக்கு நல்லா தெரியும் இவ ஒன்ன நினைச்சுதான் அந்த பாட்டை பாடினா. இல்ல சித்தி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, ஒண்ணு பண்ணலாம். பார்வதியை மறுபடியும் அந்த பாட்டு பாட சொல்லி கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். பார்வதி, அந்த பாட்டை நீ மறுபடியும் பாடு. நீ கண்ணனை நினைச்சு பாடினியா இல்ல என்ன நினைச்சு பாடினியான்னு இப்ப தெரிஞ்சிரும் சித்திக்கு. நான் தான் சொல்றேன்ல, பாடு. கேட்டீங்கல்ல, எப்படி இருக்கு? எனக்கு கண்ணனை நினைச்சு பாடின மாதிரி தான் இருக்கு. ஆதி, நீ என்ன வெறுப்பேத்ததான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன சித்தி யோசிக்கிறீங்க? வேணா இன்னொரு வாட்டி பாட சொல்லுவோமா? பார்வதி, அந்த நீ என்ன நினைச்சுதான் பாடினேன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா சொன்ன மாதிரி நீ நல்லா பாடுற பொண்டாட்டி. இன்னொரு தடவை சித்தி வந்து கேட்டாங்கன்னா என்ன நினைச்சுதான் பாடினேன்னு தைரியமா சொல்லு. உன் புருஷன் நான் இருக்கேன். ஆண்டி, என்ன ஆண்டி, ஏதோ பலமான யோசனையில இருக்கீங்க? அகிலா முன்னாடி அந்த சமையல்காரி அவமானப்பட வைக்கணும்னு நான் ஒரு பிளான் பண்ணா இந்த உமாவால எல்லாமே சொதப்பலா போச்சு. ஐஸ்வர்யா, என்ன பிளான் போட்டு வச்சிருந்தீங்க? உமா என்ன சொதப்புனா?
ஏன் பிளான் படி அந்த தூக்க மாத்திரை கலந்த அல்வாவை அந்த சமையல்காரி சாப்பிட்டு இருந்தானா அகிலா முன்னாடியே அவ அவமானப்பட்டிருப்பா. எல்லாம் சொதப்பலா போனதால அவ முன்னாடி நான் அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். அந்த ஆதி அந்த சமையல்காரி முன்னாடி என்ன அவமானப்படுத்துறா. ஐஸ்வர்யா, என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதி பார்வதி முன்னாடி வச்சு உங்களை அவமானப்படுத்தினாரா? இது எப்போ நடந்தது? அந்த சமையல்காரி கொலுவுல பாட்டு பாடி முடிச்சதும் எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்கல்ல? ஆமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அன்னைக்கு சமையல்காரிய வச்சு ஏன் முன்னாடி சவால் விட வச்சான். இன்னைக்கு ஏன் முன்னாடியே மறுபடியும் அதே பாட்டை பாட வச்சு என்ன அவமானப்படுத்திருக்கான். ஐஸ்வர்யா, இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ள அந்த சமையல்காரி கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி காட்டுறேன்னு நான் சவால் விட்டா, அந்த ஆதி எனக்கு எதிரா சவால் விடாம அந்த சமையல்காரி கிட்ட சொல்லி இங்க கழட்டி காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சவால் விட வைக்கிறான். அந்த சவால்ல மட்டும் நான் தோத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அதை விட எனக்கு வேற எந்த அவமானமும் இல்ல. ஐஸ்வர்யா, சவால்ல ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆண்டி? இருக்கு, கைவசம் ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் ஆண்டி? நாளைக்கு நடக்க போற பூஜையில சொர்ணாபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக அக்கா எல்லார் கழுத்துல இருந்தும் நகையை கட்டி கொடுக்க சொல்லுவாங்க. சரி, அப்போ சமையல்காரி கழுத்துல இருக்கிற பரம்பரை செயினும் கண்டிப்பா வாங்கணும்னு நான் சொல்லுவேன். சூப்பர் ஆண்டி. ஆனா அபிஷேகம் முடிஞ்ச உடனே நகையை திருப்பி கொடுத்துடணுமே ஆண்டி? பார்வதி கழுத்துல அந்த செயின் திரும்ப போயிடுமே. கழட்டி கைக்கு வந்த அந்த செயின் திரும்பவும் அவ கழுத்துக்கு போகாம நம்ம பாத்துக்கணும். அது எப்படி முடியும் ஆண்டி? அகிலா ஆண்டி, ஆதி, அருண் மத்தவங்க எல்லாரும் இருப்பாங்களே. இருக்கட்டும், எல்லாரும் இருக்கும் போதே அவங்க கண்ல எல்லாம் மண்ணு தூவிட்டு அந்த பரம்பரை செயினை நாம கைப்பற்றணும். அந்த செயினுக்கு பதிலா வேற ஒரு செயினை மாத்தி கொடுத்து எல்லாரையும் ஏமாத்தணும். நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். நாளைக்கு நீயும் பார்க்க தானே போற? ஓகே ஆண்டி, காலையில பார்க்கலாம். குட் நைட், படுத்துக்கோங்க. நந்தினி, போனஸ் விஷயத்த அவ மறந்திருக்க மாட்டா. இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்த. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அந்த அகிலாண்டேஸ்வரி கொட்டத்தை அடக்கும் போதுதான் நான் நல்லா இருக்க முடியும். நந்தினி, நீ எப்படி இருக்க? அந்த அகிலாண்டேஸ்வரிய பழிக்கு பழி வாங்கணுங்கிற அந்த வெறி கொஞ்சம் கூட குறையாம அந்த நேரத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம் நந்தினி. இப்ப நான் எதுக்கு உனக்கு போன் பண்ணேன்னா, நாளைக்கு பூஜை முடியுது. பூஜை முடிஞ்ச கையோட அகிலாண்டேஸ்வரி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் போனஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அகிலாண்டேஸ்வரியால நாளைக்கு யாருக்கும் போனஸ் கொடுக்க முடியாது. அதுக்கான ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவேன்னு எனக்கும் தெரியும். நான் அவ நாளைக்குதான் அந்த போனஸ் கொடுக்க போறா அப்படிங்கறத உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்ப போன் பண்ணேன். ஓகே ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க சந்தோஷமா படுத்து தூங்குங்க. குட் நைட். குட் நைட் நந்தினி, ஆல் தி பெஸ்ட். அகிலாண்டேஸ்வரி, வேலைக்காரங்களுக்கு முழுசா 1,00,000 தூக்கி கொடுப்பியா? உனக்கு நாளைக்கு நிறைய அல்வா காத்துக்கிட்டு இருக்கு.
அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தீபாவளி போனஸ். பார்வதி, என்ன பெரியயா? அப்பவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சித்தியால சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். என்ன விஷயம் பெரியயா? என்ன பார்வதி, சித்தி கிட்ட சவால் விட்டதை மறந்துட்டியா? உன் புத்திசாலித்தனத்தால இவ கழுத்துக்கு போன இந்த பரம்பரை செயின ஏன் புத்திசாலித்தனத்தால இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ள அக்கா கையாலேயே இவ கழுத்துல இருந்து கழட்ட வைக்கிறடா இல்லையாப்பா? உங்களால முடிஞ்சா இந்த செயினை கழட்டி காட்டுங்க. சவால்ல ஜெயிச்சு காட்டுங்க. பார்க்கலாம். மறக்கல பெரியயா, நல்ல ஞாபகம் இருக்கு. நாளைக்கு தான் பூஜையோட கடைசி நாள். சித்தி ஏதாவது செஞ்சு உன் கழுத்துல இருக்க செயினை கழட்டுறதுல குறியா இருப்பாங்க. சோ நீ நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. சரிங்க பெரியயா, நான் கவனமாவே இருந்துக்கிறேன். பரம்பரை செயின் என் கழுத்துல இருக்கிறதையே வனஜாமாவால தாங்கிக்க முடியலையே. நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறத அவங்க எப்படி ஏத்துப்பாங்க பெரியயா? என் தாலி தான் ஏற்கனவே உன் கழுத்துல இருக்க பொண்டாட்டி. அத நான் யார் கண்ணிலயும் படாம மறைச்சல வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல பெரியயா, என் கழுத்துல இருக்கிறது டெமோ தாலி தானே. ஐயர் மந்திரங்கள் சொல்ல எல்லாரும் அச்சத போட என்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறீங்களோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. ஏ பொண்டாட்டி, என்ன இது? பெதி கண் கலங்குற? இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டதே இல்ல பெரியயா. உங்க நிழல்ல இருந்தாலே போதும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் உங்க நிழலாவே வாழணும்னு ஆசைப்படுறேன். முன்னாடி எல்லாம் தூரமா ஒரு ஓரமா நின்னு உங்க முகத்தை பார்த்தா போதும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் காலையில கண் முழிக்கும் போதே உங்க முகத்துலதான் முழிக்கணும். நைட்டு தூங்கும் போது உங்க முகத்தை பார்த்துட்டு தான் தூங்கணும்னு மனசு ஏங்குது. என் மனசுக்குள்ள முழுசா இருக்கிற நீங்க என் வாழ்க்கைக்குள்ளயும் முழுசா வரணும்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் எப்ப வரும் பெரியயா?